ஷாலினி, பைக் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. தீபாவளி சம்பளத்தோட போனஸும் கொடுத்தாங்க. அதுல புக் பண்ணதுதான் இது. ஷாலினி வா, நம்ம ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். கையில், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? அன்பு இன்னைக்கு புதுசா பைக் வாங்கிட்டு வந்தால, அத பத்தி உனக்கு எதுவும் தோணலையா? புதுசா பைக் வாங்கியிருக்கான், சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளா பைக் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அவனே அவன் சொந்த காசுல பைக் வாங்கிட்டான். அதனால சந்தோஷம்தான். அன்பு புதுசா பைக் வாங்கினதை பத்தி நான் யோசிக்கல கையல். ஆனா பைக் வாங்கினதுக்கு அப்புறம் புதுசா நடந்துக்கிறாங்களே, அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அன்பு அவனோட புது பைக்ல எல்லாரும் ரவுண்டு கூட்டிட்டு போனான். அவன் கண்ணு முன்னாடியே தான் நாம நின்னோம். ஒரு வார்த்தைக்கு கூட இந்தாங்க மாமா ஓட்டி பாருங்க அப்படின்னு அவன் சொல்லவே இல்லையே. உனக்கு அது கஷ்டமாவே இல்லையா கையல்? என்னால இத சின்ன விஷயமா எடுத்துக்க முடியாது கையல். எல்லாரும் இருக்கும்போது நம்ம அக்காவை மட்டும் கண்டுக்காம போறமேன்னு அவன் யோசிச்சிருக்கணும். இன்னைக்கு அன்பு போலீஸா இருக்கானா, அதுக்கு காரணம் யாரு? நீதானே. கையில காசு இல்லைன்னா இந்த உலகம் நம்மள வேற மாதிரிதான் நடத்தும். அது வெளி உலகமா இருந்தாலும் சரி, இல்ல நீ உலகமா நினைக்கிற குடும்பமா இருந்தாலும் சரி. அடுத்த மாசம் வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வருதுப்பா. அதுக்கான கேட்டரிங் ஆர்டரை உன்கிட்ட குடுக்கலான்னு தான் வந்தேன். நான் அதை சிறப்பா நடத்தி கொடுக்குறேன். சரி மூர்த்தி. அன்பு கண்டிப்பா இப்போ சாவியை கொடுத்து மாமா ஓட்டி பாருங்கன்னு சொல்லுவான். பாரு, எனக்கு அது நம்பிக்கை இல்ல.